அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை இந்த மாலை வேளையிலும் கடவுளுடைய உலக படைப்பின் ஓய்வு நாள் சனிக்கிழமை 964th gospel in the name of Lord Jesus Christ. Today's topic is we want us in the search of heaven gate. எல்லோருமே பரலோக வாசலை தேடி தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். கும்பிடுற கடவுள் வேணா வேற வேற இருக்கலாம். நான் எல்லாருடைய மனிதனுடைய நோக்கம் பரலோகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், புண்ணியத்தை சேர்க்கணும். ஆனால் அதுக்கு என்ன வழி, எப்படி, எந்த வாசல், இது தெரியாம தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பைபிள்லயும் ஒரு உண்மை சம்பவம் நடந்தது. சோதம் குமார பட்டணத்தினுடைய பாவத்தினுடைய ஜனங்கள் அவங்களுடைய வீட்டு வாசலை தேடி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பகல்ல கண்ணு தெரியாம அலைந்தாங்க. ஏன்னா இது ஒரு சாபம். பகல்ல கண்ணு தெரியாம நம்ம இருக்கிறது என்பது சாபம். எப்படின்னு பாக்குறீங்களா? உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல கர்த்தர் 2 விதமான காரியங்களை கொடுத்தார். நன்மை செய்தால் 10 வகையான ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் 10 வகையான ஆசீர்வாதங்கள், கடவுளுக்கே நீ கீழ்ப்படியில, கடவுள் பயமே உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா ஏறக்குறைய 53 வகையான சாபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 53 வகையான சாபங்கள்ல இந்த ஒரு சாபமும் வருது, பகல்ல கண்ணு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மடிக்கப்படலைன்னு சொன்னா இந்த 53 வகையான சாபங்களையும் அந்த மனுக்குலம் அனுபவிச்சிருக்கோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து ஏன் தெரியுமா மரத்துல தூக்கப்பட்டு சிலுவையில் அறைஞ்சாங்க? அவர் நமக்காக சாபமானார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சாபமானார். ஏற்கனவே பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா சாபங்களையும் அவர் மேல் சுமந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவே சோதம் குமாரா பட்டணத்தினுடைய ஜனங்கள் கண் தெரியாமல் அலைந்த காரணம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட 53 வகையான சாபங்களில் ஒரு சாபம், பகலில் அலைந்து குருட்டாட்டம், கண் தெரியாமல் வாழ்வது. இன்றைக்கு நாமளும் பரலோகம் எது, எந்த தெய்வத்தை வணங்கினால் வழி தெரியாமல் குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் அந்த சோதம் குமாரா பட்டணத்து ஜனங்கள் அவங்க வீட்டு வாசல்கள் எது தெரியாமல்னு குருட்டாட்டம் கண்டுபிடிக்காம, குருட்டாட்டத்துல கண்ணு தெரியாம அலைஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பரலோகம் போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும் தெரியாம அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் குருட்டாட்டம் பிடித்தவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதற்கு வழியை சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகத்தில் வர முடியாது, பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில நமக்கு அவர்தான் வாசல் என்பதை காண்பித்து விட்டார். ஆகவே அந்த வாசலாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி சொல்ல வேண்டும். அந்த வாசல் வழியாகத்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும், பூமியில ஆசீர்வதிக்கப்பட முடியும், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட முடியும். எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஏறக்குறைய அந்த 53 சாபங்களை இந்த பூமியில மனுக்குலத்திற்கு வராதபடி சிலுவையில் மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வாசல் வழியாய் பரலோகத்தில் நாம் கடந்து செல்வோம். மற்றபடி நீங்கள் எங்கு அலைந்து திரிந்தாலும் வாசல்கள் தெரியாமல் குருட்டாட்டம் பிடித்தவர்களைப் போலதான் இந்த உலகத்தில் இருப்போம். உண்மையான வாசல் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை ரட்சிக்க துடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.